Class 12 Electrostatics Example 1.6. Calculate electric field at point P and Q for the following. A positive charge plus 1 microcoulomb is placed at the origin. A negative charge minus 2 microcoulomb is placed at the origin. So microனாலே நம்ம என்ன போடுவோம் 10 power minus 6. ஸோ இங்கே வந்து ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து P பாயிண்ட்டுக்கும் Q பாயிண்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதுக்கு ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா Pலேருந்து 2 மீட்டர் செப்பரேட் ஆகிருக்கு அண்ட் Qலேருந்து 4 மீட்டர் செப்பரேட் ஆகிருக்கு. Pலேருந்து 2 மீட்டர்னும் Qலேருந்து 6 மீட்டரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா தெரியும் 1/4πε0 Q/R². ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து வெக்டார் இல்லாமல் பார்த்தோன்னா பாயிண்ட் P பாயிண்ட் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1/4πε0ன்னா கேன்னு சொல்லலாம் இல்லையா, Q வந்து நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து 1 மைக்ரோகூலும். அப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போ கேவோட வேல்யூ 9 × 10 power 9. க்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 1 மைக்ரோகூலும். அப்போ 1 × 10 power -6 / R². செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து Pயில் பார்த்தோன்னா 2 மீட்டர். அப்போ 2² வரும். ஸோ அப்போ 9 × 10 power 3 / 4 வரும். இதை டிவைட் பண்ணோன்னா 2.25 × 10 power 3 வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து Nm/Coulomb. அதோட யூனிட்டோ போட்டுருணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து P பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டயக்ராமில் இது வருது. ஸோ இப்போ நம்ம வெக்டாரில் எழுதணும். வெக்டாரில் எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தோன்னா P எங்கே இருக்குது எக்ஸ் டைரக்ஷன், அப்போ I கேப்பில் எழுதணும், அவ்வளோதான். ஸோ அப்போது 2 பாசிட்டிவ் டைரக்ஷனால் எதுவும் சைன் மாற்ற தேவையில்ல. I கேப் போட்டு Nm/Coulomb, அவ்வளோதான். இப்போ அதே டயக்ராமுக்கு க்யூனால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Q பாயிண்ட்டுக்கு ஸோ KQ/R². ஸோ K வந்து 9 × 10 power 9. Q வந்து இங்கே பார்த்தோன்னா இங்கே சேம் தான் 1 மைக்ரோகூலும். அப்போது 1 × 10 power -6 / செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Qக்கு டிஸ்டன்ஸ் வந்து 4. ஸோ அப்போ 4² வரும். அப்போது 9 × 10 power 3 4² எவ்வளோ 16. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 0.56 × 10 power 3 அப்படின்னு வரும். ஸோ Nm/Coulomb. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பாயிண்ட் Q. ஸோ இப்போது இந்த மாதிரி ஆன்சர் வருதா. இப்போ இதுக்கு வெக்டாரில் எழுதும் பொழுது இங்கே கவனிக்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Y டைரக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் J கேப் போடணும். பாசிட்டிவ் Y டைரக்ஷனால் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ 0.56 × 10 power 3 J கேப் Nm/Coulomb. இப்போ ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்துச்சு. அடுத்த செகண்ட் டயக்ராம். செகண்டில் Qவோட வேல்யூ -2 மைக்ரோகூலும், P வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போது Kவோட வேல்யூ 9 × 10 power 9. அதுக்கப்புறம் Qவோட வேல்யூ நான் என்ன சொன்னேன் 2. ஸோ 2 மைக்ரோகூலும், 2 × 10 power -6. செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 2. செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து Pக்கு வந்து 2. ஸோ அப்போது 2² வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இது கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போது 9/2 × 10 power 3 வரும். ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தோன்னா இதோட வேல்யூ வந்து 4.5 × 10 power 3 Nm/Coulomb வரும். ஸோ இப்போ வெக்டாரில் எழுதணும். வெக்டாரில் எழுதும்போது இங்கே Pயோட பாயிண்ட் வந்து எக்ஸ் டைரக்ஷனால், ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனால் I கேப்னே போடலாம். ஸோ அதே வேல்யூ தான் I கேப் மட்டும் நம்ம வெக்டாரில் போடுவோம், அவ்வளோதான். ஸோ அப்போ 4.5 × 10 power 3 I கேப். ஸோ யூனிட் வந்து Nm/Coulomb. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா -2 ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் இல்லையா. இங்கே வந்து -2 மைக்ரோகூலும். ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் தான் வரும். சான்ஸில் இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ வெக்டார்லேயும் பார்த்தோன்னா இங்கே மைனஸ் தான். ஸோ அடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட் Qவில் பார்க்கணும். ஸோ Qவில் பார்த்தோன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்போ Kவோட வேல்யூ 9 × 10 power 9. Qவோட வேல்யூ -2 × 10 power -6 / ஸோ மைக்ரோனாலே நான் சொல்லியிருக்கேன் 10 power -6. செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். ஸோ அப்போ 6² வரும்.
ஸோ அப்போது 9 மைனஸ் வரும் இன்ட்டு 2 டிவைடட் பை 6 6 36 இன்ட்டு 10^3. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து -1/2 வரும். -1/2 இன்ட்டு 10^3. ஸோ அப்போ இது வந்து டிவைட் பண்ணோன்னா -0.5 இன்ட்டு 10^3 வரும். இது EQவோட வேல்யூ. ஸோ அப்போ EQவோட வேல்யூ சொல்லிட்டேன். இப்போ வந்து இது வந்து வெக்டாரில் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவில் ஆயிரும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகே, அப்போ -i போடுவோம். அப்போது -0.5 இன்ட்டு 10^3 இன்ட்டு -i போடுவோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா இது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ வெக்டாரில் கொடுக்கும்போது இங்கே பாசிட்டிவாக மாறிடுது. ஸோ புக்கில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இங்கே இபி கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுக்கு மாடுலஸ் வேல்யூவும் அதேமாதிரி இங்கே EQ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுக்கு மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒன்றும் இல்லை. ஸோ இபிக்கு இங்கே மைனஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மாடுலஸ் எடுத்தால் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ மாடுலஸ் எடுத்தோன்னா ஜஸ்ட்டு பாசிட்டிவில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே EQ கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த EQக்கும் மாடுலஸ் கொடுத்துருப்பாங்க, மாடுலஸ் வேல்யூ. அப்போ EQக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சோன்னா 0.5 இன்ட்டு 10 அதாவது பாசிட்டிவாக மாறும், அவ்வளோதான்.